channel. In the video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னாக்க AutoCAD electrical 2022 சாஃப்ட்வேர்ல எப்படி கனெக்டர்ஸ் வந்து இன்சர்ட் பண்றது, அதை எப்படி எடிட் பண்றது, then PLC எப்படி இன்சர்ட் பண்றது, அதை எப்படி எடிட் பண்றதும் டீடைலா பார்க்க போறோம். கனெக்டர் இன்சர்ட் பண்றதுக்கு ஸ்கீமாட்டிக்ல இன்சர்ட் காம்பனன்ட் போய்க்கிங்க. அதில் இன்சர்ட் கனெக்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை புல் டவுன் பண்ணினாக்கா அதில் 2 டைப் கொடுத்துருக்காங்க. இன்சர்ட் கனெக்டர் ஃப்ரம் லிஸ்ட்லேயே எடுக்கிற மாதிரி நம்ம வந்து இன்சர்ட் கனெக்டர் அதை கொடுத்துக்கிறோம். இதில் வந்து 3 பின் கனெக்டர் வேணால் 3 பின் ஆல்ரெடி 3 பின்னே இருக்குது. உங்களுக்கு ஏதோ 4 பின் இல்லை 2 பின் வேணுன்னா இங்கே கொடுத்துக்கலாம். பின் ஸ்பேஸிங் வந்து 0.5 இருக்குது. இந்த இதில் 0.5 கொடுத்து பார்ப்போம் எப்படி செட் ஆகுது அப்படிங்கிறத. இதை வந்து சைஸ் வந்து ஆல்டர்னேட் பண்ணாக்கா உங்களோட பொசிஷன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த பொசிஷனில் உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து இன்சர்ட் கொடுத்துட்டேன். ஓகே, இந்த எண்ணில் வச்சு நான் வந்து insert next connection to ஓகே. இதில் ஏதாவது உங்கள் டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிள் கனெக்டர் CN கேப்ஸில் கொடுத்துக்குவோம். CN இல்லைனாக்கா கனெக்டார்ஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து காமன் டேக் வேல்யூ PL4 அப்படிங்கிறத இந்த ஸ்கீமாட்டிக் பேனல் அதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேனுஃபேக்சரிங் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் இன்ஸ்டாலேஷன் கோடு, லொக்கேஷன் கோடு வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, கனெக்டர் வந்து இன்சர்ட் ஆச்சு. இந்த 3 பீஸ் மாடல் சர்க்யூட்டில் கனெக்டர் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கனெக்டரை எடிட் பண்ணுறதுக்கு எடிட் காம்பனன்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் இதை புல் டவுன் பண்ணினாக்கா இதில் வேரியஸ் டைப் ஆஃப் எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து கனெக்டர் வந்து ரிவர்ஸ் கனெக்டர் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இப்போ வந்து கமெண்டு செக்ஷனையும் பார்க்கணும். செலக்ட் கனெக்டர் டு ரிவர்ஸ் கனெக்டர்ஸை கிளிக் பண்ணிவிட்டேன். ரிவர்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். திரும்ப அதே நீங்கள் கிளிக் பண்ணினாக்கா திரும்ப ரிவர்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப அதே கிளிக் பண்ணாக்கா பழைய பொசிஷனுக்கு போயிடுச்சு. தென் ரொட்டேட் கனெக்டர் இதை கிளிக் பண்ணிவிட்டு கனெக்டராக கிளிக் பண்ணால் ரொட்டேட் ஆகும் டைரக்ஷன்ஸு. உங்களுக்கு எந்த டைரக்ஷன்ஸில் வேணுமோ அந்த டைரக்ஷன்ஸில் நீங்கள் நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டேன். ரிவர்ஸ் பார்த்தாச்சு, ரொட்டேட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் கனெக்டர் கிளிக் பண்ணிவிட்டேன். கனெக்டரை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ணணுமோ அதை ஸ்ட்ரெச் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி கனெக்டரை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். அதுமாதிரி இது வந்து ஆட் கனெக்டர் பின்ஸு இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணிட்டு கட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கனெக்டரை வந்து கட் பண்ணிக்கலாம். அது நம்பர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணாக்கா ஆட் போயிட்டு செலக்ட் கனெக்டர் செலக்ட் பண்ண சொல்லுது. ஸ்பெசிஃபை ஒயர் டு இன்சர்ட் நியூ பின் எங்கே உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். 4 அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒன்று நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் ரிவர்ஸ், ரொட்டேட், ஸ்ட்ரெச், ஸ்ப்ளிட், ஆடு இந்த மாதிரி இந்த கனெக்டர் டெலிட் பண்ணாங்க. டெலிட் ஆப்ஷன். இப்போ வந்து கனெக்டரை மூவ் பண்ணுறதுக்கு இந்த கனெக்டரை மூவ் பண்ணல, மூவ் கனெக்டர் பின்னை மூவ் பண்ணுறோம். ஓகே, அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த 4யும் 3யும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த 3யை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிங்க. அது எப்படி எண்டு பாயிண்ட் வந்து செக் பண்ணிக்கிங்க. அது நோட் இந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டேன். அதை வந்து நான் இங்கே கொடுத்தேன். திரும்ப இங்கே உள்ளதை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துட்டேன். 4யும் 3யும் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். அதான் இந்த பாயிண்ட்டோட இந்த மூவ் கான்டாக்ட் பண்ணுறது இல்லையா, அதோட திரும்ப பழையபடிக்கே நீங்கள் போய்க்கணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ திரும்ப
இதை கிளிக் பண்ணிட்டு அங்கே கொடுத்தீங்கன்னாக்கா மாற்றி கொடுத்துட்டேன். இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வர மாதிரியும் திரும்ப இந்த த்ரீ அங்கே பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து கரெக்டாக பின்ன நம்மளால் அந்தந்த இடத்துல எது எப்படி வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்வாப் கனெக்டார் பின், ஃபஸ்ட்டில் இருக்கிற பின்னும் லாஸ்ட்டில் இருக்கிற பின்னையும் உங்களால் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் 1 and 2 சேஞ்ச் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். திரும்ப அதே கிளிக் பண்ணிட்டு 1 and 2 இந்த மாதிரி மாற்றிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு சேஞ்ச் பண்ணால் ஃபஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள், அடுத்து லாஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். 1 4 1 எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு. திரும்ப அதே கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் வந்து 1ஐயும் 3ஐயும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் இருக்கிற மேக்ஸிமம் பார்த்து ரிவர்ஸு, ரொட்டாட்டு, ஸ்ட்ரெச்சு, ஸ்ப்ளிட்டு, ஆடு, டெலிட்டு, மூவ் கனெக்டார் பின், ஸ்வாப் கனெக்டார் பின். டெலிட்டை கொடுத்தீங்க அப்படின்னா கனெக்டாக தேடும். கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படி கனெக்டாக செலக்ட் பண்ணிங்கனாக்கா, அதாவது இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு டெலீட், அந்த பின்னை டெலீட் ஆகுது. பின்னை மட்டும் டெலீட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன்ஸ். கனெக்டார் கிடையாது, கனெக்டார் பின் டெலீட் ஆகிடுச்சு. இப்போ அண்டு கொடுத்தீங்கன்னாக்கா பெரிய ஸ்டேஜுக்கு போயிடும். ஓகே, இப்போ மேக்ஸிமம் 2 3 4 5 6 7 8 ஆப்ஷன்ஸ் 8மே ஆச்சு. அடுத்தது கனெக்டாரை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. செகண்ட் ஆப்ஷன் கனெக்டாரை ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதிலே கர்சரை நீங்கள் வச்சாலே அதிலே உங்களுக்கு வந்து இமேஜே காட்டும் பார்த்தீங்களா, எப்படி வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத. நம்ம ரொட்டேட் கனெக்டர் அதில் கர்சரை வைக்கும்போது அதுலேயும் தியரியாகவும் கொடுத்துருப்பாங்க, லைனில் இமேஜாகவும் கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி ஸ்ட்ரக்ச் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாக்கா அது எப்படி ஸ்ட்ரக்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பிக்சரில் கொடுத்துருங்க. ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது ஒரு எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தெரியலனாக்கா அந்த கர்சரை நீங்கள் உங்கள்கிட்ட கொண்டு போனாலே உங்களுக்கு அதே வந்து இனிமேட் பண்ணிவிடும். அப்பயும் டவுட்டாக இருக்குது, அந்த டூல்ஸை யூஸ் பண்ண தெரியல அப்படின்னாக்கா ஹெல்ப் போய்ட்டு இன்டர்நெட் மூலிமா நீங்கள் வந்து சர்வர்லேருந்து டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா என்ன கீவேர்ட்ஸ் கொடுத்து சர்ச் பண்ணினாக்கா அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த டூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெலிட் பண்ண எல்லாத்துக்குமே 1 by 1 இப்படி பார்த்தோன்னே அதுக்கே கொடுத்துருவோம். அவ்வளோதான். நம்ம வந்து கனெக்ட் ஆகிறது எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அதை எப்படி இந்த இன்சர்ட் காம்பனண்ட்லேருந்து கனெக்டாக வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணேன். அப்புறம் வந்து எடிட் காம்பனண்ட்லேருந்து கனெக்டாக வந்து எடிட் பண்ணியாச்சு. ஓகே, கனெக்டாக டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பிஎல்சி வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பிஎல்சிக்கு இன்சர்ட் ஸ்கிமேட்டிக்கில் இன்சர்ட் காம்பனண்ட் அப்படிங்கிறதுலையே இன்சர்ட் பிஎல்சி அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். அதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் காட்டுறது. இன்சர்ட் பிஎல்சி பேராமெட்ரிக், இன்சர்ட் பிஎல்சி ஃபுல் யூனிட். ஃபஸ்ட்டு வந்து பேராமெட்ரிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்சர்ட் பிஎல்சி பார்ப்போம். இன்சர்ட் பிஎல்சி பேராமெட்ரி அதை வந்து கிளிக் பண்ணுறேன். அதே பிஎல்சி வந்து காட்டுது பாருங்கள். இன்சர்ட் ஏ பேராமெட்ரிக்கலி ஜெனரேட்டர் பிஎல்சி இன்புட் அவுட்புட் மாடியூல். ஓகே, அதை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து பிஎல்சி வந்து நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். ஏபிபி சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதில் ஏசி 3.1 செலக்ட் பண்ணிவிட்டேன். அதில் அட்வான்ஸ்டு, அதில் நிறையா டைப்ஸ் இருக்குது. நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. அதனால் இந்த டைப் எடுத்துக்குவோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னாக்கா கிராஃபிக் ஸ்டைல் அப்படியே செலக்ட் பண்ணினாக்கா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த ஸ்டைலில் வேணுமோ அந்த ஸ்டைலில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எந்த ஸ்டைல் யூஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே, அந்த நம்ம செலக்ட் பண்ண அந்த பிஎல்சியோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன டைப்பு, ஏசியா டிசியா டைப்பு, எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது, ரேட்டிங் என்ன, அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸு, எத்தனை இன்புட்டு எத்தனை அவுட்புட்டு, கவுண்டர் எத்தனை இருக்குது, அன்லாக் பின் எத்தனை இருக்குது, அந்த மாதிரிலாம் வேல்யூஸ் டீட்டெயில்ஸ் இல்லை பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து பிஎல்சியை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்பேஸிங் கேட்குது 0.75, அது வந்து 0.5 அப்படின்னு நம்ம எழுதிட்டேன். இன்சர்ட் ஆல் அப்படி இருக்குது. அளவு ஸ்பேஸ் வந்து நம்ம இன்சர்ட் ஆலே இருக்கட்டும். ஓகே ஓகே, இதில் வந்து பேக் பெட் கேட்குது, அது வந்து 12 கொடுத்துக்குவோம். எத்தனை ஸ்லாட்னு கேட்குது, 10 கொடுத்துக்குவோம். ஓகே, இதில் வந்து அந்த அட்ரஸ் கேட்குது, நம்ம வந்து ஒரு 810 கொடுத்துட்டேன். ஓகே, பிரேக் பாயிண்ட் கேட்குது, பிரேக் பண்ணணுமா இல்லை கண்டினியூவாக கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குது. ஃபஸ்ட்டு வந்து கண்டினியூ நோ பிரேக். பிரேக் பண்ணிக்குவோம். எக்ஸ்ட்ரா டெசிமல்ங்க மாதிரி காட்டுது, நம்ம டெசிமல் கொடுத்துப்போம். ஒரு பிஎல்சி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்த பிஎல்சி அதிலே வந்து கொடுத்தா வெளில வந்துடலாம். இல்லை திரும்ப இன்ஸ்டால் பண்ணாக்கா திரும்ப அதே மாதிரி கிளிக் பண்ணாக்கா லைன் ஃபேஸு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். திரும்ப அதே பிரேக் கொடுத்துட்டேன். வந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ லிங்க் வேணும் நம்ம எடுத்துக்கலாம். எஸ்கேப் கொடுத்தோன்னா வெளில வந்துடும். இதில் ஃபஸ்ட்டு நான் பிரேக் கொடுக்காம இருந்தால் ஒன் டைம் கண்டினியூ கொடுத்தேன். செகண்ட் டைம் கொடுக்கும்போது பிரேக் நான் கொடுத்துட்டேன், அதனால் கட் ஆகிடுச்சு எனக்கு. நெக்ஸ்ட் அதிலே பார்த்தீங்கன்னாக்கா இன்சர்ட் பிஎல்சியில் பேராமீட்டர்ஸ் போய்ட்டு ஏற்கனவே ஒன் டைம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டனால இப்போ வந்து கண்டினியூ மாடியூல் பண்ணணுமா இல்லை ஸ்டார்ட் நியூ மாடியூல் தான் நம்ம மிஞ்சி போனது. இப்போ வந்து கண்டினியூ மாடியூல். போனீங்க அப்படின்னாக்கா அதே வந்துடுது. இதே நம்ம பிஎல்சி வந்து இன்ஸ்டால் பண்ணணும், அதே பிஎல்சி இன்னொன்று வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் எடுத்து அப்படியே இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லைன் பேஸ் 9 கொடுத்துட்டேன். பிரேக் எஸ்கேப் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. இப்போ நம்ம நியூ பிஎல்சி எடுத்துப்போம். ஸ்டார்ட் நியூ. இப்போ வந்து நம்ம வந்து ஆலன் பிராட்லி எடுத்துப்போம். இது ஃபஸ்ட்டு உள்ளது எடுத்துப்போம். இது 2 ஆப்ஷன் கார்டு, அதில் ஃபஸ்ட்டு உள்ளது நம்ம எடுத்துப்போம். இது வந்து சைஸ் வந்து லைன் பேஸ் வந்து 0.75 இருக்குது. ராக்கு ஸ்லாட் வந்து 10 கொடுத்துக்கிறேன். ஓகே, அட்ரஸ் 700 கொடுத்துருக்கேன். அது வந்து ஸ்டார்ட் இது அதுலேருந்து 1 by 1 அது வந்து இன்டெக்ஸ் வேல்யூ வந்து எடுத்துக்கும். இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. வந்து ஆக்டர் இல்லை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்துடுச்சு. ஸ்பெசிஃபிக்காக அந்த பின்னை மட்டும் வரும். இந்த மாதிரி பேராமெட்ரிக் நீங்கள் சூஸ் பண்ணாக்கா இது ஃபுல் பிஎல்சியாக நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் பிஎல்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிளிக் பண்ணிங்க இன்சர்ட் பிஎல்சி ஃபுல் யூனிட், அதை கிளிக் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பிஎல்சி கிளிக் பண்ணுங்கள். அதில் அந்த கம்பெனிக்காரங்க
கொடுத்துருக்கிறது PLC மாடல்ஸ் நிறையா இருக்கும், ஏகப்பட்ட PLC இருக்கும். ஏதாவது ஒரு PLC வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துடும். நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். அப்படியே ஃபுல் PLC அப்படியே வந்துடும், செட் அப்படியே வந்துடும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து கனெக்டர் பின்னு மட்டும் வரும். இப்போ இதில் கேட்குது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்குது. அட்ரஸ்லாம் எப்படி கொடுக்கணும், மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸு, டிஸ்கிரிப்ஷனு, இன்ஸ்டாலேஷன் கோட் தெரிஞ்சால் இன்ஸ்டாலேஷன் கோட், லொக்கேஷன் கோட் தெரிஞ்சால் லொக்கேஷன் கோட் கொடுத்துக்கலாம். நீங்கள் 10 இன்புட்ஸுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 24 வோல்ட் டிசியில் ரன் ஆகக்கூடியது. இது வந்து ஓகே. இது மேப்பிங் கேட்டலாக் நம்பர் 12 கேட்குது. இதில் வந்து PLC வந்து இதே ஒரு டைம் வந்து இந்த ஒயரிங் டயக்ராம் கொடுக்கும்போது ஒரு தடவை PLC இது பண்ணி இந்த காம்பனண்ட்லேருந்து எப்படி ஒயரிங் கனெக்டிலேருந்து அது நான் காட்டியிருக்கேன். வந்து இப்போ வந்து அதை எப்படி எடிட் பண்ணுறது, இப்போ அந்த PLC நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் கொடுத்து எடிட் காம்பனண்ட் போயிட்டு அதன் மூலியமாக நீங்கள் உங்களால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். டீட்டெயில்ஸை எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து மார்க்கிங் விண்டோ, நம்ம ஒர்க்கிங் ரைட் கிளிக் பண்ணி மார்க் பண்ணணும். அந்த விண்டோ எடிட்டிங் எடுத்தபிள் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் அந்த டூல்ஸ் எடுத்து அப்டேட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நீங்கள் டூல்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த எடிட் காம்பனண்ட் இருக்கு இல்லையா, இதில் அதே சேம் ஆப்ஷன் இதிலே உங்களுக்கு காட்டும். இப்போ இதை காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு எடிட் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எடிட்டபிள் ஆப்ஷன்ஸ் காட்டும். எடிட் ஓகேவா, எடிட் போயிட்டு அந்த காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணிங்கனாக்கா ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறதுல எடிட்டபிள் விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே கொடுத்துருக்க அதே ஆப்ஷன் தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. அது காம்பனண்ட் டெலிட் பண்ணுறது, சூப்பர் பண்ணுறது, ரீடேக் கொடுக்குறது, அப்டேட் காப்பி பண்ணுறது, அப்புறம் ஆட்ரிபியூட் நீங்கள் அக்சஸ் பண்ணணும், மூவ் பண்ணணும், சைஸ் வெரி பண்ணணும், ஹைட் பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும், ஸ்ட்ரெச் பண்ணணும். அந்த மாதிரினாக்கா இந்த ஆட்ரிபியூட்டில் போய் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த காம்பனண்ட்டே வந்து ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்காட் அப்படி மூவ் பண்ணுறதுக்கு, அலைன் பண்ணுறது, அதேமாரி டைப் நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போ கனெக்டர்ஸ் காம்பனண்ட் கிராஸ் ரெஃபரன்ஸ், அந்த காம்பனண்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு, அந்த காம்பனண்ட்டை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா இருக்கும். நீங்கள் ஒன் பை ஒன்னாக செஞ்சு பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி அலைன்மெண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்காட் அலைன்மெண்ட் பண்ணுறது PLC எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் எப்படி கனெக்டர் வந்து இன்சர்ட் பண்ணுறது, அந்த கனெக்டரை எப்படி எடிட் பண்ணுறது, PLC எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அந்த PLCயை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பேனல் டயக்ராம் ட்ரா பண்ணுறதை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.